ப்ளீஸ் நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றதை இப்ப நீ கேளு. நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. அவங்க மட்டும் கச்சேரி பண்ணல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்க. இல்லனா நான் கொடுத்த 10 லட்சம் ரூபாய்க்கு 5 பைசா வட்டி போட்டு கொடு. அதுல ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னா நான் உன்னை பொம்பளை கூட பார்க்க மாட்டேன். யார் பண்ணீங்க? செக்யூரிட்டி. செக்யூரிட்டி வந்திருக்காங்க. உங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன யூனிஃபார்ம் இது? பாக்குறதுக்கு ஹாஸ்பிடல் வார்ட் பாய் மாதிரி இருக்கு. நீங்க எல்லாம் செக்யூரிட்டி ஆயா? இல்லக்கா, இந்த காட்டுல ஓடி ஓடி. எதுக்கு ஓடுனீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, திருடங்கள ஓடி ஓடி. சரி சரி, இங்க ஒழுங்கா வேலைய பாக்க. இத பாரு, இந்த மாதிரி காலத்துக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். ஒழுங்கா சொன்னா போதும். சரி மேடம். இருந்தாலும் எங்க வீட்டுக்காருக்கு இவ்ளோ செக்யூரிட்டி தேவைதானா? நீங்க இருக்கீங்கல்ல, அதுக்காகவோ என்னவோ. பாரு, இந்த நக்கல் எல்லாம் இங்க வேண்டாம். நீ கொஞ்சம் முன்னால வா. அட்டென்ஷன். இவ்ளோ குள்ளமா இருக்க, நீ எல்லாம் போலீஸா? ரெக்கமெண்டேஷன்ல வந்த மேடம். அப்பவே நினைச்சேன். கீழ அவுட் ஹவுஸ்ல ரூம் இருக்கு, நீங்க 4 பேரும் போய் அங்க தங்கிக்கங்க. போங்க. ஏய் மேடம், இந்த பக்கம்டா. நில்லுங்க. இந்த பக்கம் திரும்புங்க. உங்க முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அது நேத்து டிவில பாத்திருப்பீங்க. டிவில மந்திரி பக்கத்துல நின்னு பாத்திருப்பீங்கல்ல, அத நீங்க நினைச்சு சொல்லிருப்பீங்க. ஆமா. ஆமா சார், அந்த பொண்ணு பேரு பல்லவி. அந்த 4 பேர் கூட ஃப்ரெண்ட்லியா இருப்பா. அவங்களுக்கு அந்த பொண்ணுனா பிடிக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு என்கொயரி பண்ணா ரிசல்ட் கிடைக்கும். நீங்க ஓகேன்னு சொன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு உண்மை வர வைக்கணும். என்னோட ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வேற. அந்த அம்மா வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. பாய் பார்கவன். முட்டாள். அந்த பொண்ணை என்கொயரி பண்ணா என்னடா துப்பு கிடைக்கும்? அந்த 4 பேர் பின்னாடி இந்த ஜெயிலர் பார்கவ் இருக்கான். ராமகிருஷ்ணா, சேஷு, பாண்டி, சேகர். என்ன கிளம்ப போறியா இல்லையா? எங்க? ஷாப்பிங்க்கு. ஜட்டி வாங்கணும்னு சொன்னல. இது இவ்வளவு சத்தமா சொல்லுமா? நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒர்க்ல இருக்கேன். வரல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரேன்னு சொன்ன. அப்ப வரேன்னு சொன்னேன், இப்ப வரலன்னு சொல்றேன். ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை இன்டர்வியூ பண்ணணும். அப்ப வர மாட்டியா? நான் வரலமா. சரி, நான் அவனை கூட்டிட்டு போறேன். தேங்க்ஸ். நீ வாடா. மேடம், சார் வராராம், வெயிட் பண்ண சொன்னாரு. ஓகே. ஏய், கடிகாரம் நின்னு போச்சு, பார்க்க மாட்டீங்களா? Excuse me. ராமகிருஷ்ண. நோ 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 ஃபார்மாலிட்டிஸ். உட்காருங்க, உட்காருங்க. ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்க. இஃப் ஐ எம் ரைட், யூ ஆர் பல்லவி. நீங்க ஒரு ஈவென்ட் மேனேஜர். மேடம், மேடம். Are you here? Yes sir. Are you hearing me? Yes. Okay, okay. அந்த துபாய் நரசிம்மன் கேஸ்ல அவனுங்க 4 பேர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கம்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். என்னமோ தெரியல, அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். இப்போ அந்த 4 பேர் கிட்ட one second. ஓகே. சரத் சந்திரன். நான் தான் உன் பொண்டாட்டி.
இது சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணியா? ஞாபகம் இருக்கு. தேங்க்ஸ். ஜெட்டி சைஸ் 90 வாங்கவா 100 வாங்கவா? இத ஃபோன் பண்ணி கேட்கணுமா? 100 வாங்கிக்கோ. போன தடவை 100 வாங்கினா லூசுன்னு சொன்னேன். அப்போ 90 வாங்கிக்கோ. அதுக்கு முன்னாடி 90 போட்டா டைட்டா இருக்குன்னு. அது 95 வாங்கிக்கமா. இதுக்கு எதுக்குமா ஒரு போனு? மை வைஃப் வெரி சென்சிட்டிவ். அதனால தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன். பரவாயில்ல சார். இல்ல அந்த செல்போன்னாலே ஒரு கம் டு தி பாயிண்ட். அந்த 4 பேர்கிட்ட யா நீங்க செல்ல ஆஃப் பண்ணிட்டீங்களா? அதனால மேடம் லேண்ட் லைனுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இந்தாங்க. சொல்லு. என்ன செல் ஆஃப் பண்ணிட்ட? ஆஃப் பண்ணல, சார்ஜ் போயிடுச்சு. அது எனக்கு முன்னாடியே தெரியும். ஜெட்டில 95 இல்லையா? இப்ப என்ன பண்றது? ஏமா நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். இட்ஸ் நாட் யுவர் டைம். இப்ப நீ ஜெட்டி போட்டிருக்கல்ல? போட்டிருக்கேன். ஜட்டி போட்டுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஜட்டிய பத்தி பேசுறதுல என்ன தப்பு? ஏய், எல்லா போனையும் ஆஃப் பண்ணி வைங்கடா. ஓகே, சாரி. லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். இப்போ அந்த 4 பேரும் அங்கிள் அங்கிள் ஆ. உங்க போன் கிடைக்கலையா? ஆண்டி எங்க வீட்டுக்கு பண்ணாங்க. என் ஒய்ஃப் ரொம்ப ஷார்ப். சொல்லு. என்ன எல்லா போனையும் எடுத்து வச்சுட்டா கொழுப்பா? ஐயோ அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல. ஜெட்டி என்ன கலர் வாங்கட்டும்? ப்ளூவா மெரூனா? உள்ள போடுறதுக்கு என்ன கலரா தான் என்னம்மா? காமெடி பண்ணாதம்மா. இன்னைக்கு என்ன ஓவரா எதிர்த்து பேசுற? தேங்க் யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். என்ன பத்தி தெரியும்ல, தோலை உரிச்சிடுவேன். ஏய், உனக்கு ரொம்ப அன்புமா. 5 நிமிஷத்துல இப்ப நான் இருக்கிற துணி கிடைக்க வரலன்னு வச்சுக்கோ. ஏய், ரெண்டே நிமிஷத்துல அங்க இருப்பேன். தேங்க் யூமா. சாரி மேடம், இப்ப நான் போகலன்னா ஒரு வாழ்க்கையே பரவாயில்ல போயிடும். செக்யூரிட்டி சார், மேடம் பத்திரமா கூட்டிட்டு போய் அவங்க காலனில விட்டுட்டு வாங்க. எப்படியாவது வெளியில கொண்டு வர நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டீங்களே. தப்பான விஷயத்துக்காக கிடையாது, கட்டாயத்துல தான் செஞ்சோம். நீங்க என்ன பேசுறீங்க? ஜெயில இருந்து தப்பிச்சு வர்றது முட்டாள்தனம் இல்லையா? அது உங்களை எங்க கொண்டு போய் விடணும் தெரியாதா? எதுக்காக இப்படி பண்றீங்க? சரி, நல்லதோ கெட்டதோ நடந்து போச்சு. இப்போ எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப எங்கிட்ட கேக்குறீங்களா? என்ன பல்லவி, எல்லா விஷயமும் தெரிஞ்ச நீ எப்படி பேசலாமா? நான் கஷ்டத்தை வெளியில காட்டாம இருக்கேன். ஆனா மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை பட்டுட்டு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். பல்லவி, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர். கவலைப்படாத, எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். ஆமாங்க, எங்களுக்கு தெரியாம ஏதோ நடக்குது. எங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. பல்லவி, நாங்க எங்க இருக்கோம் யார்கிட்டையும் சொல்லாத. லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. பல்லவிக்கா, மகாலட்சுமி அக்கா, எங்க மாமா வெளியே வருவான்னு நினைக்கிறீங்களா? உங்க மாமா மட்டும் இல்ல, 4 பேரும் வெளியில வந்துருவாங்க. எங்க மாமாவை ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்குக்கா. எங்க மாமாவை பார்க்கணும்னு எங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாம வந்துட்டு, ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மாமாவும் அவங்க எல்லாரும் ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு. எந்த தப்புமே பண்ணாம ஓடி போறது என்ன பெரிய தப்பு தானக்கா? அவங்க எந்த நிலைமையில அந்த வேலையை செஞ்சாங்களோ நமக்கு எப்படி தெரியும்? நீ தைரியமா இரு. சரிக்கா, உங்ககிட்ட பேசினதுல எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. எங்க மாமா எங்க இருக்காருன்னு எப்பக்கா தெரியும்? கொஞ்ச நாளைக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது. அப்படின்னா நீங்க அங்க இருக்கிறது அந்த பல்லவி தெரிஞ்சு போச்சா? ஆமா சார், அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கூட எங்க கிட்ட சண்டை போட்டாங்க. நோ ப்ராப்ளம்.
அந்த பல்லவி உங்க நன்மைக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தி கண்டிப்பா உங்களை காட்டி கொடுக்க மாட்டா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு சார். அது சரி, நம்ம ஆபீசர் என்ன சொல்றாரு? ரொம்ப ஜாலியான மனுஷன் சார். அப்புறம் என்ன, நீங்களும் ஜாலியா இருங்க. சேஃப் ஜோன்ல இருக்கிறீங்க, என்ஜாய். चलिया 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 ललललललो. ஏய், நீ எங்கடா ஏன் பாத்ரூம்ல? வாட்டர்ல ஏதாவது கலந்துக்கலாம்ல சார், செக்யூரிட்டி பர்பஸ். நீங்க போய் குளிங்க சார். நல்ல வேலை, முதுவை வந்து தேய்ச்சி விடுறேன்னு சொல்லாம போனானே. பயமுறுத்திட்டான். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். எஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஓகே சார், இப்போ நீங்க சாப்பிடலாம். ரொம்ப அதிகமா வச்சிருக்க. நீங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் வைங்க சார். இங்க என்ன பண்ணிட்டு அது இருக்க? ஸ்ப்ரேல ஏதாவது இருக்குதான்னு செக் பண்றேன் சார். அட, புது ஸ்ப்ரே காலி ஆயிடுச்சே. அதாவது செக்கிங் கொஞ்சம் அதிகமாயிருச்சு சார், செக்யூரிட்டி பர்பஸ். இப்போ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். உன் மேல வாசனை வந்தா என்ன, என் மேல வாசனை வந்தா என்ன? இந்த பாட்டிலோட வச்சு தேங்க்யூ சார். ப்ளீஸ். ஸ்நேகிதனே, ரகசிய ஸ்நேகிதனே. ஓ, ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நைட்டு கச்சேரி வச்சுக்கலாமா? ஏய், நைட்ல உன் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. டே டைம்ல ஏமா அப்படி கத்துற? எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு? செக்யூரிட்டி சார். எவன்டா இவன்? இங்க எதுக்கு செக்யூரிட்டி? கடமை சார். டேய், நான் இருந்து என்னைக்கோ ஒரு நாள் என் பொண்டாட்டி மேல காலை போடுறேன். அதுக்கு தான் செக்யூரிட்டி சார். நீங்க இருட்டுல காலை வேற எங்கேயாவது போட்டீங்கன்னா? ஐயோ சார், நான் கிளம்பட்டுமா இல்ல கொஞ்ச நேரம் இருக்கட்டுமா?